திருநெல்வேலி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கியதிலோ தமது மகனுக்கு சீட் கொடுக்காததிலோ எந்த வருத்தமும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பரப்பாடையில் பேட்டியளித்த அவர், மகனுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என திமுக தலைவரிடம் அழுத்தம் கொடுக்கும் அளவிற்கு தமக்கு விவரம் இல்லாமல் இல்லை என கூறியுள்ளார். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, உங்க பையனுக்கு டிக்கெட் கேட்டீங்களா அப்படின்னு. நான் இவ்வளவு காலம் அரசியல் இருக்கேன், நான் இவ்வளவு விவரம் இல்லாதவனா தலைவர்கிட்ட போய் என் பையனுக்கு எம்பி சீட் தாங்கன்னு கேட்க நான் கேட்கலையா? எல்லாரும் போல அவனும் மனு தாக்கல் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். அதே போல கனியம்மா வந்திருக்காங்க, ஃபுல்லா கூட இருந்து பண்றாங்க. அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு அழுத்தம் அந்த எழுதின தம்பிக்கு என்ன கமிட்மெண்ட்ல எழுதுறாரே எனக்கு தெரியல. இதுல துளி உண்மை இருந்துன்னா ஓகே. நீங்க 3 மணி நேரம் நான் வேட்பாளரை காவல் வச்சேன் அப்படின்னு சொன்னா வேட்பாளர் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மரியாதை நிமித்தம் வரலாம். வரும்போது என்கிட்ட யாராவது போன் பண்ணி கேட்டு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தா சரியான நேரத்தில் இருப்பான். அவர் சொன்ன 5 நிமிஷம் குளிக்க பிறகு முன்னுக்கு இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லிக்கலாம். நான் திமுக மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒரு இடத்துலயும் யாரும் சோட போகல, ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகை ஊடக செய்தி நான் களத்துல போய் பார்க்கல. இதை தாண்டிதான் உங்ககிட்ட நீங்களே வந்ததுனால எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். நான் இதுக்கு வெளியே போய் ஓட்டு கேட்க போறதில்லை, இதன் மூலமாட்டும் ஓட்டு கேட்க போறதில்லை. நான் ஏன் பணி அவ்வளவுதான். ஆனா இப்படி உண்மைக்கு புறமான செய்தியை ஏன் எழுதினாங்கன்னு தான், அதுக்கு ஏன் என்ன அழுத்தம் வந்ததுன்னு தெரியல. அதே பத்திரிகையில தொடர்ந்து 4 செய்தி இதுக்கு ரிலேட்டடா உள்ள செய்தி போட்டாங்க. அப்ப தலைவர் 44 பேர் கேட்பு மனுல யாருக்கு கொடுக்கணும்னு திமுக இந்த இதை ஒதுக்கி இருந்தா பண்ணுவாங்க. அது தலைவருடைய முழு முடிவு. நீங்கெல்லாம் நினைக்கிறபடி அந்த தம்பியால எழுதினபடி நான் தலைவர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து என் மூணுக்கு தாண்டி கேட்கக்கூடிய அளவுக்கு விவரம் இல்லாததில்லை. ஏன்னா இவன் இன்னைக்கு தான் ஒருத்தன் மாணவர்கள் சேர்ந்தவன நாளைக்கு எம்பி ஆக்க போறாங்களா? 100% பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதனால்தான் நான் சொன்னேன், எனக்கும் நான் தலைவர்கிட்ட போய் என்ன தாங்கன்னு கேட்கல. கேட்பு மனோட சரி, தலைவருக்கு தெரியும். நீங்க யாருடைய கம்பல்சருக்கு யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. நம்ம தலைவர் எல்லா தலைவருக்கு தெரியும் அவங்களுடைய முடிவு. அந்த அடிப்படையில் தான் அவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. அதோட என்ன நினைக்கிறது தப்பு. அதுக்கு நோக்கம் என்னன்னா, என்னையோ என் ஆட்களையோ இப்படி ஒரு கொச்சப்படுத்தி பேசுறதுனால யாருக்காகவோ சாதகம் பண்ணக்காக அப்படி செய்யறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தலைவர் ஆட்சியில் இருக்காங்க, யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தோன்னே தெரியும். நீங்க ஒவ்வொரு தடவை என்ன பணி செய்யறாங்கன்னு சொல்லி தலைவருக்கு தெரியும். அதனால தலைவர்கிட்ட போய் அப்பாவு குடும்பம் தலைவர் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கு, எத்தனை தலைமுறைனாலும் அதுக்கு நன்றி கடனா இருப்பாங்க. ஏன்னா ஒரு உச்சபட்ச பதவி ஜெயிச்சவன சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள விடல. அதே தலைவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆக்கி 234 சட்டமன்ற உறுப்பினர்களே என்னை தேர்ந்தெடுத்து சபையில தலைவராக வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என் மேல இருக்கக்கூடிய அன்பு பாசம் அதுக்கு ஏதேனும் இது பங்கம் விளைக்கோ இடையூறு பண்ணக்கோ இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க எழுதுறதுனால தலைவருக்கு தெரியாத எந்த பத்திரிகையில வந்திருக்கு, யார் எழுதியிருக்கா, என்ன விஷத்தை கக்குவாங்க இல்ல, அது தேவையில்லையா நமக்கு? எழுதின ஆளுதானா காரணம். அதான் நீங்க ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க, இன்னாரு களத்துல இல்ல மாத்தி வேலை பார்க்காரு, ஒரு திமுக சொல்லுங்க. ஒரு தானே இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அளவுல யாரும் இல்லை. தலைவர் என்ன சொல்றாரோ அந்த படியில இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிகள்ல அது தேர்தலில் டிக்கெட் வாங்கும்போது எல்லா கட்சியிலும் சலசலப்பு.